ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் நல்லா ரவையை வறுத்துக்கணுங்க. முந்திரி திராட்சை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன். 1 டம்ளர் இதில் வந்து 1 டம்ளர் நான் வந்து ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டுங்க. சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் நல்லா கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ரவையை நல்லா வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கேசரிக்கு நான் எதுவுமே சேர்க்க போகிற ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கல. நீங்கள் வேணுன்னா அந்த ஜிலேபி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பிஞ்ச் எல்லோ மஞ்சள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கலருக்காக. நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இன்னைக்கு. நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா வறுத்துருக்கு. வறுத்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நம்ம கலந்துக்கணும். சர்க்கரையை நம்ம சேர்த்திக்கலாம். சர்க்கரை கேட்டு நல்லா வறுக்கணும்.